ராயல் தாமஸ் காலேஜில் வேலை பார்த்துருக்காங்க, காலேஜில் கிடைச்சிருக்குது. ஸோ ராயல் தாமஸ் அப்படின்னு ஒரு 2011 கல்யாணத்தில் இங்கே படித்து இங்கே இந்த பள்ளியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, ஆல்ரெடி இன்னும் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆசீர்வாதமான ஒரு பள்ளி. நிறைய முன்னோர்கள் இங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பள்ளினால தான் எனக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்குது. நீங்க எல்லாருமே படிச்சு வந்து கல்வி பணியை செம்மையா செய்யணும்னு தான் வந்து ஒரு நிரந்தர படிக்காக தான் நோக்கி வந்தேன். ஆனா இந்த என்னோட கணினி அறிவியலை பொறுத்தளவுக்கு அது ஒரு நிரந்தர பணி இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அங்கே வாய்ப்பு கம்மியா இருக்கு. எனக்கு 2 ஆண்டு ஒரு 3 ஆண்டு அந்த பணி இங்க பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால எனக்கு ஒரு நிரந்தர அரசாங்க பணி கிடைக்கிறதுக்கு எனக்கு வழி கிடைச்சது. அதுக்கு ஒரு முக்கியமாக இங்க இருக்கிற மறைந்த முன்னோர்கள் இங்க ஆசீர்வாதம் இன்னும் இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. இங்க உள்ள வரும்போதே எனக்கு தோணுச்சு. ஆனா நீங்க படித்த யாருமே கண்டிப்பா பெரிய வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கணினி அறிவியலை பொறுத்தளவுக்கு ஏஐ அப்படின்னு நிறைய டெக்னாலஜி நிறைய வளர்ந்துச்சு. நான் படிக்கும்போது கூட இவ்வளோ டெக்னாலஜி இல்லை. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஏஐ பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அன்னைக்கு நியூரல் நெட்வொர்க் கூட தான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து ஏஐ அப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் நான் சொல்றதை கேட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயோமேக்ஸுக்கும் போயிருக்கேன், காமர்ஸுக்கும் வந்திருக்கேன். ஆனால் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளோ எனக்கு ஒரு என்னது சொல்லிக் கொடுத்த ஒரு திருப்தி இல்லை. ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கு நன்றி கடனா நீங்கள் திருப்பி என்னை கூப்பிட்டு இவ்வளோ ஒரு ஸ்டேஜில் இதில் இறந்து போனதாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினைக்கும் போது. எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு இதுவரை யாரும் சொல்லலை. ஸோ நீங்கள் நல்லபடியாக படித்து இன்னும் நல்லா மேற்கொண்டு படிச்சிருப்பீங்க. எனக்கு நிறைய படித்து முடிச்சிருப்பீங்க. நல்ல ஒரு வேலையை நோக்கி போய் ஒரு நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு குழந்தைகள், குடும்பத்தோட ரொம்ப ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்றதுக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பேசுறதுக்கு மறுபடியும் நன்றி கூறிக்கிறேன்.